விலகி நிற்பவன் ஒருபோதும் வென்றது கிடையாது. வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவன் ஒருபோதும் விலகி நிற்பது கிடையாது. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று உன் முருகன் சிங்காரவேலன் உன்னிடத்தில் அடித்து ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். அதாவது இந்த விஷயம்தான் என்று தெய்வம் உன்னிடத்தில் அடித்துச் சொல்லிவிட்டது என்றால் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அப்படியே நடக்கும். என்ன நடக்க வேண்டும் என்று உனக்கு விதி இருக்கின்றதோ அதை இந்த சிங்காரவேலன் அப்படியே நடத்தி கொடுத்து விடுவான். அதே நேரத்தில் என் தங்கமே, பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை உன் முருகன் எனக்கு உண்டு என்பது நன்கு அறிந்த விஷயம்தானே. எது உனக்கு சரியோ அதை மட்டுமே உன் முருகன் உனக்கு கொடுப்பேன். இன்று உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய ஒருவரால் உன்னுடைய தலையெழுத்தை மாறும். அவரை எனக்கு தெரியும், உனக்கு தெரிகிறதா என்று ஒரு முறை நீ சிந்தித்துப் பார். நான் அடையாளம் காண்பித்து கொடுக்கின்ற இவரால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவை எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் சட்டென்று நடந்து முடிந்துவிடும். உன்னோடு நான் இருக்கின்ற எல்லா நொடிகளிலுமே இத்தனை காலமும் என் தங்கத்திற்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் தீர்வினை தேடி கொண்டு வந்து உன் முருகன் நான் கொடுத்திருக்கின்றேன். எந்த இடத்திலும் உன்னை தவற விடாமல், எந்த இடத்திலும் உன்னை கஷ்டங்களை தந்து விடாமல் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற அத்தனையையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்கலாம். ஆனால் அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உனக்கு விடுவு காலத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடாது. ஆனால் அது மாற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் ஒரு நொடி கூட தேவைப்படாது என்பதுதான் உண்மை. என் தங்கமே, இந்த சிங்காரவேலனின் அருள் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது நடத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் திறமையாக நடத்தி முடிப்பதுதான் உன்னுடைய சாதனையாக இருக்கும். யாரும் உனக்கு எதையும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. அதை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்துவிட்டால் அத்தனையும் உன்னால் சாதிக்க முடியும் என்றால் எதற்காக நீ தாமதம் காட்ட வேண்டும்? எந்த ஒரு விஷயத்திலும் முன்னெடுத்து வைத்த காலை நீ ஒருபோதும் பின்னெடுத்து வைக்கக்கூடாது. எப்பொழுது நீ அப்படி செய்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வெற்றி இன்னொருவருடையதாக மாறும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே. உன்னுடைய தலையெழுத்தை மாற்ற இன்னொருவர் நினைக்கும் பொழுது நீயும் அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எதிர்பாராமல் நான் இருந்து உனக்கு தருகின்ற வெற்றியை நீ எப்பொழுதுமே முழு மனதோடு பெற்றுக்கொள்ள முன்னே வர வேண்டும். சிங்காரவேலன் நினைத்துவிட்டால் இங்கு நடக்காதது, முடியாதது என்று சொல்வதற்கு எந்த விஷயமும் இல்லை. அதனால் நீ முடியும், நடக்கும் என்று சொல்லி இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த தொடங்கு. எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகும். எப்பேற்பட்ட சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கும். நீ நினைத்தால் மட்டும் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சிங்காரவேலன் அடித்துச் சொன்ன விஷயத்தை உனக்கு நிறைவேற்ற வரக்கூடியது யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, இன்று சதுர்த்தியினுடைய நாள், விநாயக பெருமானுக்கு உகந்த நாள். அவரினுடைய அன்பை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டாயானால் வேறு எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. எத்தனை நாட்கள் இந்த வாழ்க்கையில் நாம் பட்டது எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ அழுதிருப்பாய். இத்தனை நாள் நாம் இதற்கு நமக்கும் லாயக்கில்லை என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்திருப்பாய். அத்தனையும் நீ நீங்கி
விநாயகரினுடைய அருளால் இன்று நீ நினைத்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றப் போகின்றாய். அப்படியானால் அதற்கு என் தங்கம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளில் தெய்வம் நம்மை கவனிக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை கவனிக்கின்ற தெய்வங்கள் இந்த வாழ்க்கையில் எந்நாளும் உனக்கு நிலையாக நிற்க வேண்டும். இன்று சதுர்த்தியினுடைய நாள் என்பதனால் விநாயக பெருமானினுடைய அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் பெற வேண்டும். அதற்கு நீ உன்னை எந்த அளவில் தயார்படுத்தி வைத்திருக்கின்றாய் என்பதனையும் சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும். நீ உன்னை தயாராக வைத்திருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சட்டென்று ஒரு நொடியில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பிய நீ இன்று உன் முருகன் நான் சொன்னது போல இன்று விநாயக பெருமானினுடைய அருளால் சட்டென்று ஒரு மாற்றம் நடக்கும் என்றால் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாது எந்த ஒரு கஷ்டம் இனி உனக்கு வராது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வினை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுத்து என்றும் என்றென்றும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் என்பதனையும் நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள். யாரேனும் ஒருவர் தானாக முன்வந்து உனக்கு உதவியை செய்யும் பொழுது அதை எப்பொழுதுமே நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் வாழ்க்கையில் உனக்கு என்றுமே நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும். அதற்கு உன் முருகன் இந்த சிங்காரவேலன் நான் பொறுப்பு. நான் இருந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்கின்ற பொழுது அதை நீ இல்லை என்று மறுத்துவிட முடியுமா? அல்லது நடக்காது என்றுதான் சொல்லிவிட முடியுமா? உன் வாழ்க்கையில் நிறைந்திருப்பது இந்த சிங்காரவேலன். உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பது உன் முருகன் சிங்காரவேலன். அதனால் அடித்து சொன்ன விஷயத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் இன்று விநாயக பெருமானை நீ மனதார வணங்கு. என் தங்கமே, என் அண்ணன் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது. என் தங்கமே, சந்தோஷமான இந்த விடியல் பொழுதை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் பற்றி மட்டும் நீ சிந்திக்கத் தொடங்கு. விடியும் பொழுது உன் மனதிற்கு எப்படி இருக்கின்றதோ அப்படி நல்லபடியாக அன்றைய பொழுது கடந்து சென்றுவிடும் என்பது நம்பிக்கை அல்லவா? அப்படியானால் முகத்தில் புன்னகையோடு தொடங்கு. நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நடக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.